இந்த உலகத்தில் சாதாரணமாகத் தோன்றும் சில விஷயங்கள் உள்ளே பெரிய ரகசியங்களை மறைத்திருக்கும். வருடத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும் அதிகாலையில் கடவுள்களை விழிக்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? திருமணம் செய்யக்கூடாத மாதம், விழாக்கள் இல்லாத மாதம், ஆனால் கடவுளை அடைய இதுவே சிறந்த காலமாம். அப்படி என்ன மர்மம் இந்த மார்கழி மாதத்தில்? மார்கழி தமிழ் மாதங்களில் ஒரு சாதாரண மாதம் அல்ல, இது மாற்றத்தின் தொடக்கம். வடமொழியில் மார்கசீர்ஷம் என்று அழைக்கப்படும் இந்த மாதம் சூரியன் தெற்காயனத்திலிருந்து உத்தராயணத்தை நோக்கி திரும்பத் தொடங்கும் காலம். அதாவது இயற்கையே ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் நேரம். மார்கழி உடலுக்கும் மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் மாற்றத்தை கொண்டு வரும் மாதம். மனிதர்களுக்கு ஒரு நாள் என்றால் கடவுள்களுக்கு அது ஒரு வருடம். அதில் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் தினமும் அதிகாலை 4 மணிக்கு விழித்து விளக்க ஏற்றும் அந்த நேரம், அது கடவுள்கள் விழிக்கும் நேரம் என்றால் அதனால்தான் மார்கழி காலையில் செய்யும் வழிபாடு 1000 மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மார்கழி என்றதும் ஒரு பெயர் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வருகிறது. ஆண்டாள் ஒரு பெண் கடவுளை நேசித்தாள். அந்த நேசம் பக்தியாக மாறியது. பக்தி புரட்சியாக மாறியது. அவள் பாடிய 30 பாடல்கள் திருப்பாவை இன்று வரை மார்கழி காலையில் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெறும் பக்தி பாடல் அல்ல, அது ஒற்றுமை, ஒழுக்கம், தன்னலமற்ற வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. ஒரு கேள்வி: ஏன் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் இல்லை? இந்த மாதம் மனிதர்களுக்கானது அல்ல, இது கடவுளுக்கான காலம். தவம், தியானம், உள்ளார்ந்த சுத்தம், கொண்டாட்டம் இல்லை, உள்ளே மாற்றம் வேண்டும். அதனால்தான் மார்கழி நம்மை உள்ளே பார்க்கச் சொல்லுகிறது. மார்கழி நம்பிக்கை மட்டுமல்ல, அதில் அறிவியலும் உள்ளது. இந்த காலத்தில் அதிகாலை ஆக்சிஜன் அளவு அதிகம், உடல் சுறுசுறுப்பு, மனம் தெளிவு. யோகா, பிராணாயாமம், தியானம், நாம் ஆன்மீகம் என்று சொல்வது உண்மையில் இயற்கையோடு ஒத்திசைவாக வாழும் ஒரு முறைதான். மார்கழி வெளியில் விழா நடத்தச் சொல்லவில்லை, உள்ளே ஒரு விழாவை ஏற்படுத்தச் சொல்கிறது. அமைதி, ஒழுக்கம், தன்னிலை உணர்வு. ஒரு மாதம் நம்மை நம்மோடு பேச வைக்கிறது. மார்கழி மாதம் வருடத்திற்கு ஒரு முறைதான் வருகிறது. ஆனால் அந்த மார்கழி உணர்வை உங்கள் வாழ்க்கைக்குள் எப்போது கொண்டு வரப்போகிறீர்கள்? மார்கழி ஒரு மாதம் அல்ல, ஒரு வாழ்வியல்.